சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான மதிஷா பதினாரானாவை விடுவித்த முடிவு கிரிக்கெட் வாரியத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்த வீரர்கள் பரிமாற்றத்தில் சிஎஸ்கே அணி ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்து நட்சத்திர விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்தது. இந்த வர்த்தகம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பதினானாவின் விடுவிப்பு தான் இலங்கையை சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்சாளரான பதினானாவை சிஎஸ்கே அணியின் வீரர்கள் திறன் ஆய்வாளர் தான் முதலில் கண்டறிந்தார். ஆடம் மில்னோவாக்கு பதிலாக சிஎஸ்கே அணிக்குள் நுழைந்த பதினானா தனது அசாத்திய பந்து வீச்சால் அணி நிர்வாகத்தின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றார். அடுத்த 4 சீசனில் வெறும் 32 போட்டிகளில் விளையாடி 47 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சஞ்சு சாம்சன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சாம் கிரனுக்கு பதிலாக பதினாறாவை தருமாறு ராஜஸ்தான் அணி ஆரம்பத்தில் கேட்டபொழுதும் சிஎஸ்கே அதை உறுதியாக நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு முக்கியமான வீரரை விடுவித்துவிட்டு ஏலத்தில் மலிவாக வாங்கலாம் என்ற சிஎஸ்கேவின் கணக்கு தவறாக போக வாய்ப்புள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏற்கனவே பதினாறாவை பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏற்கனவே பதினானாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது. ஜடேஜா மற்றும் சாம் கரனை இழந்தால் ஆல் ரவுண்டர்களை வாங்குவதே சிஎஸ்கேவின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கேகேஆர் அணியால் விடுவிக்கப்பட்ட ரசல் மற்றும் வெங்கடேஷ் ஐயரை வாங்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் தங்களின் நம்பிக்கைக்குரிய பதினாறாவை மீண்டும் ஏலத்தில் குறைந்த விலைக்கு வாங்க முடியுமா அல்லது கொல்கத்தா போன்ற அணிகள் தட்டிச் செல்லுமா என்பது 2026 ஐபிஎல் ஏலத்தில் தெரிய வரும்.